கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொன்னாதான் என்ன? இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறோம், அம்மானு உனக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? இன்னமும் கிணத்துல போட்ட கல்லாட்டம் குணம் மாறாம அப்படியே இருக்கா? ஆமா, இந்த பிள்ளை யாரு? அத்தை, இது உங்க சின்ன பேத்தி. பேத்தியா? அர்ஜுன் மட்டும் இங்க வரலன்னா எங்களுக்கு இப்படி ஒரு பேத்தி இருக்கிறதே தெரியாம போயிருக்கும். உன் பேர் என்னடா? அமுக்குட்டி. என்னது ஆமக்குட்டியா? இப்படிதாம உங்க அம்மா பேரை வச்சா? நீ இங்க பிறந்திருக்கணும், அப்போ உனக்கு நல்ல பேரை வச்சிருப்போம். ஆச்சி, என் பேர் அம்முக்குட்டி. அண்ணன் சும்மா கிண்டலுக்கு சொல்லுது. அம்முக்குட்டியா? நல்ல பேர் தான். சரி அம்மு, வா போய் அண்ணியை பார்த்துட்டு வரலாம். யாரனே? காவியா அண்ணியவா? இல்ல அதை விட ஸ்பெஷலான ஆள். வா. யார பார்க்க போறான்? என்னக்கா வந்ததுல இருந்து அப்படியே நின்னுக்கிட்டு இருக்க, உட்காரு. ஹாய் அண்ணி. ஹாய் அம்மு. கரெக்ட், என்ன முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? ஜூன் போன்ல ஒரு போட்டோ பார்த்திருக்கேன், ரொம்ப கியூட்டா இருக்கடா. அப்புறம் ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? சூப்பர். நீங்க வேற அண்ணி, ஃபர்ஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணியிருக்கா, அதுக்குள்ளேயே 2 அரியர். அச்சச்சோ, அப்ப படிக்க மாட்டியா நீ? அரியர் விழுந்தது படிக்காதனால இல்ல, அன்னைக்கு நான் எக்ஸாம் போல. எக்ஸாம் எழுத போக சொன்னா எப்போ வேணாலும் அரியர் கிளியர் பண்ணிக்கலாம். ஆனா இப்பதான் மூவி ரிலீஸ் ஆயிருக்குன்னு மூவி பார்க்க போயிட்டா. சரியான வாழ இருப்ப போல. நீங்களும் என்ன மாதிரியே பேசுறீங்க. 2 பேத்துக்கு ஒரே வேவ்லென்த். அப்படியா? மேபி இருக்கலாம். இரு அர்ஜுன், கொஞ்ச நேரம் அவ இருக்கட்டும். இல்ல அண்ணி, அம்மாலாம் வெளியே வெயிட் பண்றாங்க. இப்படியும் அம்மாக்கு இங்க இருக்க கம்ஃபர்ட்டா இருக்காது. ஸோ சதீஷ் கிட்ட சொல்லி கொண்டு போய் விட சொல்லணும். சரி அர்ஜுன், நீ போ. அப்புறமா வந்து ஆன்ட்டி மீட் பண்றேன். சரிங்க அண்ணி. பாய் அண்ணி. அண்ணி எல்லாம் கூப்பிட வேண்டாம், சும்மா ஐஷனே கூப்பிடு. அர்ஜுன் யார பார்க்க போறான்? ஸ்பெஷலான ஆளுங்கிறான். அர்ஜுனுக்கு இந்த வீட்ல ஸ்பெஷலான ஆளுனா அவன் அண்ணி தான். அண்ணியா? யாரு? சூர்யாவோட பொண்டாட்டியா? சூர்யாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? சூர்யாவுக்கு மட்டும் இல்ல, அனீஷுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அனீஷோட பொண்டாட்டி தான் பார்க்க போறான். ஓ, அனீஷும் இங்க தான் இருக்கானா? எங்க ஆளே காணும்? இல்லக்கா, அவன் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான். ஓ, அவன் வேலை விஷயமா வெளியே போயிருக்கான். அவன் பொண்டாட்டி ஏன் பையனை கூட்டிட்டு கூத்தடிக்கிறாளா? சி, உடம்பு அவ்வளவு விஷம். உறவுகளை கொச்சப்படுத்தி பேசுற உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மைனி, பார்த்து பேசுங்க. என்ன ஏதோ என் பையன் விரும்பிட்டானே வந்து நிக்கிறேன், அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசலாம், கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. யாரு? நானா பேச ஆரம்பிச்சேன்? நீ தான் தேவையில்லாம உன் பையனை நீயே கேவலப்படுத்தி பேசுற. நான் ஒன்னும் என் பையனை பேசல, உங்க வீட்டு மருமகளை தான் பேசினேன். தான் கொஞ்ச நேரம் இங்க முன்னாடி அர்ஜுன் நின்றுட்டு இருந்தால, அப்ப இதெல்லாம் பேசியிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் உன் சுயரூபம் என்னன்னு. இனி சும்மா இருங்க, அர்ஜுன் வந்துட போறான். அவனுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவான். இவ கூடலாம் சம்மந்த வைக்கணும்னு எனக்கு தலை விதி. என்ன படி தொலைறது? அந்த பையன் நல்ல பையனா போயிட்டான். ஆனா தங்கம், நிஜமா சொல்றேன், அர்ஜுன் உன் பையனா இருக்க போச்சுதான் இப்ப காவியாவை கட்டி கொடுக்குறேன். அந்த பையனுக்கு அப்படியே ஓகணும் தான். ஆனா இவ்வளவு பாரு, உடம்பு முழுக்கும் விஷம். என்ன மைனி, ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி இருக்கு? ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்துருப்பீங்க, அதான் மேல ரூம் இருக்கு, போய் தாங்குங்க. இவன் மூஞ்செல்லாம் யார் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்குது? சே, இங்கேயா? கொஞ்சம் கூட வீடு மாறவே இல்லை. எங்களெல்லாம் ஏசி இல்லாம ஒரு நாள் கூட இருந்துட முடியாது. தேவ ஊர்ல மாடு மேய்ச்சிட்டு சாணி அடிட்டு கடந்தவளுக்கு பேச்ச பாரு, ஏசி இல்லாம இருக்க முடியாம. எக்கேடோ கெட்டு போகட்டும், நமக்கு என்ன வந்துச்சு? இவ கூடலாம் சம்மந்தம் வச்சுக்கணும் தலை எழுத்து. என்னம்மா, ரொம்ப நாள் கழிச்சு உங்க ஃபேமிலியை பார்த்துப்பீங்க, பேசிட்டீங்களா? அதெல்லாம் பேசியாச்சு தம்பி. நீங்க ஒரு வீடு வாங்கி போட்டுருக்கீங்கன்னு சொன்னல, அங்க கொண்டு போய் அம்மாவை இறக்கி விட்டு. என்னம்மா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, இங்க எல்லாரும் கூட இருங்க, ஜாலியா இருக்கும். தம்பி, ரொம்ப டயர்டா இருக்கு, அங்க போனா படுத்து இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அதான். சரிம்மா, அப்போ உங்க இஷ்டப்படியே இருங்க. சதீஷ் வெளியே தான் நிக்கிறான், நான் கூட்டிட்டு போக சொல்றேன். சரி அர்ஜுன். அண்ணே, நான் இங்கே இருக்கேனே உன் கூட. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ கிளம்பி வா. என்னம்மா, என்னைக்கு அதான் இப்படி ஒண்ணா இருக்க முடியும்? ப்ளீஸ், புதுசா எனக்கு இவ்வளவு சொந்தம் கிடைச்சிருக்கு, நான் இங்கே தான் இருப்பேன். பாரு, இங்க ஒரு ஏசி கூட கிடையாது, நீ எல்லாம் இருந்துக்க மாட்டவா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருந்துப்பேன், நீ போ. சொன்னா கேளுடி, வா. ஏ கஸ்தூரி, வீடு என் பேத்தியாவது கொஞ்ச நாள் என் கூட இருக்க விட. நான் இத்தனை வருஷம் எந்த தகவலும் இல்லாம எங்கேயும் இருந்துட்டேன். இந்த பிள்ளைய கொஞ்ச நாளாவது என் கூட இருக்க விட. இல்லம்மா, அவன் ஏசி இல்லாமலாம் இருந்து பழக்கம் இல்லை, அவளை இருக்கேன்னு சொல்றல. உனக்கு போகணும் வருஷம் நீ போ. சரிடி, பார்த்து இருந்துக்கோ, யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். சரிமைனி, நான் போயிட்டு வரேன். தங்கம், போயிட்டு வரேன். நாளைக்கு நிச்சயத்துக்கு சாரி எடுக்க போகலாம். நிச்சய தேதி மட்டும் இந்த வாரத்துக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, வச்சுக்கலாம். சரிடி. எங்க வாங்க போவோம். அண்ணே, காவியா நீ காட்டவே இல்லை. நீ அவ இப்ப காலேஜ் கிளம்பிட்டு இருப்பாளே. ஆனே, போய் பார்த்துட்டு வருவோம். போங்க தம்பி, தங்கச்சி ஆசைப்படுதுல, போய் காமிச்சிட்டு வாங்க. சரிங்க ஆண்டி. ஆனா தங்கம், உன் அக்கா கறி கொஞ்சம் கூட மாறல. அர்ஜுன் வந்தோன்னு எப்படி பல காட்டி நடிக்கிறா பத்தியா? மைனி, அவ ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. ஆமா, நீ இப்படியே சொல்லிட்டு இரு. வகையில அர்ஜுன் தம்பி காவியா விரும்பினது நல்லதா போச்சு. காவியாவுக்கு இதே ஊர்ல இருக்கணும்னு ஆசை, அதனால தம்பி இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிருச்சு. என்ன மைனி சொல்றீங்க? அப்ப அர்ஜுன் திரும்பி அமெரிக்கா போக மாட்டானா? அன்னைக்கே வந்து வீட்டுல பேசிச்சு, காவியாவுக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு, அதனால நானும் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிருச்சு. ஆனாலும் கஸ்தூரி விடுவாளா இல்லையான்னு தெரியல, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஹாய், நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அர்ஜுன், இவங்க யாரு? இவதான் என் செல்ல தங்கச்சி அம்மு. ஓ, அம்முவா, எப்படி இருக்க?
ஃபைன் அண்ணி. என்ன அண்ணி இன்னைக்கு காலேஜ் கிளம்பிட்டீங்க? அவங்க எல்லார் கூடயும் இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். நீங்க என்னடான்னா காலேஜுக்கு போறீங்க? இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குடா, அதனால தான் நாளைக்கு போக மாட்டேன். ஓகே? சரி காவியா, டைம் ஆச்சுல, வா நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்க மாமா, 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி அண்ணி, அப்போ நீங்க காலேஜ் போயிட்டு வாங்க, அப்புறம் மீட் பண்ணலாம். சரிடா. உனக்கு என்டர்டைன்மெண்ட் தானே ஆள் வேணும், வா நான் ஆள் காட்டுறேன். யாரை சொல்றீங்க? வேற யாரு, பூனை தான். அது கூட கோர்த்து விட்டா போதும், உனக்கு டைம் போகிறதே தெரியாது. அது யாருண்ணே? பூனை? சூர்யா அண்ணனோட ஒய்ஃப், பெரிய அண்ணி. சரிண்ணே, வா போவோம். காவியா, நீ ரெடி ஆகிட்டு கூப்பிடு, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். சரிங்க மாமா. ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்க, நான் அர்ஜுன் கூட இருக்கேன். சரி சதீஷ். ஆமா, இந்த வீட்டை நீங்க தங்குறதுக்காக வாங்குனீங்களா இல்ல? ஆல்ரெடி இங்க தான் ரெண்டுக்கு தங்கியிருந்தோம். ஆனா அர்ஜுன் தான் காவியாக்காக இந்த வீடையே வாங்கிட்டான். அவளுக்காகவா? ஆமாம்மா. சரிம்மா, ஏதாவது வேணும்னா மட்டும் கால் பண்ணுங்க. சரி சதீஷ், நீ போ. என்னங்க இந்த பையன் இப்படி இருக்கான்? இவங்க யார் கண்ணுமே காட்டாம வளர்க்கணும்னு நினைச்சோம். இவன் என்னடானா கரெக்டா இங்கேயே வந்திருக்கான். இன்னுமா உனக்கு புரியல? இத்தனை வருஷம் பெற்றவங்க கிட்ட பிரிச்சு வச்சிருந்தேன், இப்போ கடவுளா பார்த்து கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இதோ நான் மட்டும் பண்ண மாதிரி சொல்றீங்க, நீங்களும் தானே இருந்தீங்க. பின்ன உன் தொல்லை தாங்க முடியாம தான் அப்படி இருந்தேன். ஆனா எனக்கும் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். ஏதோ கடவுளை பார்த்து அவனை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்காரு, அவன் அப்படியே சந்தோஷமா இருக்கணும். அப்ப என்கிட்ட இருக்கும்போது நான் அவனை சந்தோஷமா பாத்துக்கலங்கிறீங்களா? ஊசு, நான் அப்படி சொல்லடி. இங்க இருந்து கிளம்பும் போது என்ன சொல்லி கூட்டிட்டு போனோம்? என்னைக்கா இருந்தாலும் அவன் உங்க பையன் தான், என்னைக்கு வேணாலும் வந்து பாத்துக்கலாம்னு சொன்னோம். ஆனா 22 வருஷம் கண்ணில் காட்டாம எடுத்துக்கும், அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா யாரும் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா அங்க வச்சு உன் வயசுமா இருந்துச்சா? அப்பவும் அந்த வீட்டு பிள்ளையே தப்பா பேசுற. இதுக்கப்புறமாவது வாயை வச்சுட்டு சும்மா இரு, நடக்கிறது மட்டும் இன்னும் வேடிக்கை பாரு, வேற எதுவும் குழப்பம் பண்ணிடாத. அப்புறம் அர்ஜுன் கோணம் என்னன்னு உனக்கே தெரியும். ஏதாவது தப்பு நடந்துச்சு எந்த அளவுக்கு பாசமா இருக்கணும், அதை விட 100 மடங்கு வெறுப்பாவா பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. என்னமோ பண்ணி தொலை, நீ எல்லாம் பட்டாதான் திருந்துவ. என்கிட்ட இருந்து என் பிள்ளையை பிரிக்கிறதுக்கு அத்தனை கூட்டமும் சேர்ந்து பிளான போட்டுருக்கு. விடுவேனா? நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இருங்க. இந்த நிச்சயம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என்ன காவியம்மா, காலேஜ்குள்ள போகாம நின்றுக்கிட்டே இருக்க? ஆமா, என் கூட காஃபி ஷாப் வரீங்களா? காஃபி ஷாப்பா? எதுக்கு? காஃபி குடிக்கணும் போல இருக்கா என்ன? வீட்ல இருந்து இப்போ தானே சாப்பிட்டுட்டு வந்த. காஃபி ஷாப் தான், ஆனா காஃபி குடிக்கிறதுக்காக இல்ல. அப்புறம் வேற எதுக்கு? அன்னைக்கு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? ராஜ், அவரை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கதான். யாரு? ஓ, உன் உயிரை காப்பாத்தினாருன்னு சொன்னியே, நானே அவரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி வா போலாம். காவியம்மா, அவர் அந்த காஃபி ஷாப்ல தான் இருப்பாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? நாங்கள் டெய்லியும் அங்கே தான் மீட் பண்ணுவோம். டெய்லியுமா? அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, நான் காஃபி வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு என்னோட டைம். ஓ, காஃபி வித் ஃப்ரெண்ட்ஷிப்பா? சரி வா, உன் ஃப்ரெண்டை போய் பார்ப்போம். காவியம்மா, இன்னும் ஃப்ரெண்டு காணோம். இருங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு, வெயிட் பண்ணுங்க. இப்படிதான் ஒரு 10 நிமிஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு வேற காலேஜுக்கு டைம் ஆச்சுல. இல்லை இல்லை, இன்னைக்கு எக்ஸாம் தானே, நான் கொஞ்சம் லேட்டாக தான் போவேன். இன்னைக்கு நீங்கள் அவரை பார்த்துட்டே போங்க, அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். நான் யார் கூட பழகினாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ல. அட குட்டிமா, அப்படிலாம் இல்லை. உனக்கு யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு தோணினாலும் நீ வச்சுக்கலாம், அது உன்னோட விருப்பம். அதுலலாம் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். இப்போ கூட நீ சொன்னியேங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் உன் உயிரை வேற காப்பாற்றிருக்காரு, அதனால ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவியம்மா, வேணா ஒன்று பண்ணலாமா? இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு. என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும். பாரு, அம்மா மேலே ரொம்ப தான் பாசம் உங்களுக்கு. ஆமாம், இருக்காத பின்ன. எனக்கு இந்த உலகத்திலே என் அம்மா தான் ஃபர்ஸ்ட். அப்ப நான்? நீ அதுக்கப்புறம். ஆனா மாமா, உங்களுக்கு பேச கூட தெரியல பாருங்களேன். யாரு? எனக்கா? ஆமா, இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு நீ தான் குட்டிமா ஃபர்ஸ்ட்னு சொல்லணும்ல. சரிம்மா, அதெல்லாம் பொண்ணுங்களை ஃப்ளர்ட் பண்ணுறதுக்காக சும்மா சொல்கிறது. ஆனால் உண்மையாகவே யார்கிட்ட கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா தான் முக்கியம் தான் சொல்லுவாங்க. அப்போ என்னை விட உங்களுக்கு உங்கள் அம்மா தான் முக்கியம், அப்படித்தானே? உன்னை விட இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல மாட்டேன். நீயும் அவங்களும் எனக்கு ஈக்குவல் தான். சரி சரி, அப்போ நீங்கள் போய் உங்கள் அம்மாவை பாருங்க, நானும் காலேஜ் கிளம்புறேன். சரிடா. ஹாய் அர்ஜுன். ஹாய் மீனா. அப்புறம் என்ன, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க, நீ சேர்ந்து காலேஜ் போ, நான் கிளம்புறேன். சரிங்க மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிடாம்மா. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன் விக்கி. இருங்க ப்ரோ, ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம். இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நான் போகணும். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரிங்க ப்ரோ. ரகு, வாங்க. அவ இன்னும் காலேஜ்க்கே வரல. 2 பேரும் பேசிட்டீங்களா இல்லையா? நீ வேற, இன்னும் அந்த லவ் வார் முடியல. ஆமா,
நான் உன்னை என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவளை உன்னை லவ் பண்ண வைக்க சொன்னா இப்ப வரைக்கும் ஒரு முயற்சி கூட எடுக்காம இருக்க. இதுக்காகவா அந்த டீலை உனக்கு கொடுத்தேன்? இங்க பாருங்க, நானே செம கடுப்புல இருக்கேன். அவளை கண்டுபிடிச்சு பேசியே 4 நாள் தான் ஆகுது. அவளுக்காக ஆக்சன் ட்ராமாலாம் போட்டும் ஒரு பிரோஜனம் இல்ல. இப்பதான் ஏதோ காஃபி ஷாப் வரைக்காவது வாரா. அதுக்குள்ளேயும் உங்க பையனுக்கு எங்கேஜ்மெண்ட் நீங்க வந்துட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு வேலையை கொடுத்தா அதுக்கு கொஞ்சம் டைமாவது கொடுக்கணும். அதுவும் இல்லாம இப்ப நான் என்ன பண்றது? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நின்று ஆகணும். நீ அதுக்கு அவளை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. பணம் பத்தலையா எவ்வளவு வேணாலும் அள்ளித்தரேன். இல்ல இன்னும் பிசினஸ்ல ஏதாவது ஹெல்ப் வேணுமா கேளு, செய்யறேன். ஆனா இந்த என்கேஜ்மெண்ட் நடக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இதுல ஏதாவது சொதப்பி நீ மாட்டிக்கிட்டா என்ன மட்டும் கை காட்டிட கூடாது. இதை உன்னால முடிஞ்சா செய், இல்லைன்னா நான் வேற யாராவது ஆளை வச்சு பாத்துக்கிறேன். என்கேஜ்மெண்ட் என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? இன்னும் 2 நாள்ல என் பையன் வைக்கணும்னு சொன்னான். நான் தான் இன்னும் 1 வாரத்துக்குள்ள டைம் கேட்டிருக்கேன். சரி, அதுக்குள்ளேயும் ஏதாவது பண்ணி பாக்குறேன். அப்புறம் இனிமே இப்படி நேர்லலாம் வந்து மீட் பண்ண வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஃபோன்லயே பேசிக்கலாம். யாராவது உன்னை என்னையும் சேர்த்து வச்சு பார்த்துட்டா அவ்வளோதான், கண்டிப்பா சந்தேகம் வந்துடும். ம். அப்புறம் விக்கி, நீ காஃபி குடிக்கலையா? இல்லப்பா, மார்னிங்கே காஃபி குடிக்கல எனக்கு தோணாது. ஆமா ஆமா, 2 பாட்டில் பீர் தான் அடிப்பான். பியரா? ஏச்சே, எனக்குலாம் அந்த பழக்கம் கிடையாது. நான் ரொம்ப டீசன்ட். டேய் சும்மா இருடா குரங்கு. சும்மா மச்சான், கோர்த்து விட்டு பார்த்தேன். ஹாய் காவ்யா. அம்மா, நீங்க இங்க வரதுக்கு ஏன் இவ்வளோ நேரம்? எப்பவும் நேரமாவே வந்துருவீங்கல்ல? இல்ல, இன்னைக்கு என் மாமா என்ன விட வந்தாரு. அவர்கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்காக 20 மினிட்ஸா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். ஆஜ், உங்களை தான். ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு ஒர்க்கே இல்லை, உனக்காக தான் வந்தேன். எனக்காகவா? புரியல. இல்ல, எப்பவும் காஃபி ஷாப்ல எனக்காக வெயிட் பண்ணுவேன், அதுக்காக தான் வந்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைச்சேன். ஓ அப்படியா? காவியா, காலேஜ் டைம் ஆச்சுடி, வா கிளம்புவோம். ம், போலாம். சரி ராஜ், நாங்க கிளம்புறோம். ம், ஓகே காவ்யா, நல்லா படிங்க. ம், ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம்னு சொன்னீங்கல்ல, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஏய், வா போலாம். காவ்யா, ஒரு நிமிஷம். மீனா, எதுக்குடி ஒரு வாட்டி உயிரை காப்பாத்தினா அதோட விட்டு தொலை. சும்மா சும்மா அவன்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காத. லூசு, எதுக்கு இப்படி கோவப்படுற? எனக்கு என்னமோ அவன் மொழியே சரியில்லைன்னு தோணுது. வா காவியா போலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாரையுமே சந்தேக பார்வையில பார்த்தா எப்படி? யாரு? நான் எல்லாரையும் எப்படி பார்க்கறேன்னா? லூஸ் அடி நீ. அவனை பார்த்தாலே தெரியுது. வா காவியா போலாம். அம்மா இருடி, அவர் காதல கேட்டு சங்கடப்பட்டு போறாரு. இப்போ நான் பேசிட்டு வரேன். என்னமோ பண்ணி தொலை, சொன்னா கேட்கவா போற? ஏன் மீனா, இந்த ஆள் அன்னைக்கு அவன் உயிரை காப்பாத்தினா தானே, அதுக்கப்புறமே எதுக்கு காவியா பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான்? தெரியல விக்கி, ஆனா எனக்கு என்னமோ இந்த ஆளை பார்த்தா ஏதோ சந்தேகமாவே இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கார்ல. இன்னைக்கு கூட ஒர்க் இல்லாத நேரத்துல எதுக்காக காவியா மீட் பண்ண வரணும்? ஏய், இன்னுமா புரியல? நல்லா சுத்து போடுறான். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை. அன்னைக்கே பார்த்தல, உனக்கே ஒரு அறை விழுந்திருக்கும். ஸோ ஏதாவது பிரச்சனைனா அவளே பார்த்துப்பா. காவியா, என் கூட கொஞ்சம் வர முடியுமா? எங்க கூப்பிடுறீங்க? எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் வேற இருக்கு, காலேஜ் போகணும். ப்ளீஸுங்க, ஒரு 2 நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக வாங்கலேன். ம், சரி. அவன் தான் கூப்பிட்டானு இவளும் பின்னாடியே போறா. இவளுக்கு என்னாச்சு? காவியாவோட உயிரையே காப்பாத்திருக்கான். அந்த நன்றி கடனுக்காக காவியா அமைதியா போறாங்கன்னு நினைக்கிறேன். விக்கி, அதுல தான் எனக்கு டவுட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த பஸ் ஸ்டாப்ல இவனை நான் பார்த்ததே இல்ல. காவியா வந்து கொஞ்ச நாள்லயே அவனும் வந்திருக்கான். எல்லாமே ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி தெரியுது. அப்படியா சொல்ற? அப்போ அவளை தனியா விட வேண்டாம், வா பின்னாடியே போலாம். காவியா, ஆமா, இங்க எதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இத பார்த்துமா புரியல? காவியா, உங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் செகண்டே நான் விழுந்துட்டேன். எங்க விழுந்தீங்க? ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்ததுமே நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்ககிட்ட அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் உங்க பின்னாடி சுத்தி சுத்தி வந்தேன். வில் யூ மேரி மீ? இன்னைக்கு செத்தான் சேகர். சேகரா? அந்த ஆள் பேர் ராஜ்ல. டேய், ஒரு ஃப்ளோக்காக சொன்னேன்டா. அன்னைக்கு கூட படிக்கிறவன் பார்க்காம எனக்கே அற விழுந்துச்சு. இன்னைக்கு கண்டிப்பா விழுன்னு நினைக்கிறேன். அவ்வியோ, அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அப்படியே அரைஞ்சிட்டு வந்துரு. இந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் இதுவே வேலை. ஆமா, நீங்களே எப்போ வந்தீங்க? அந்த ஆள் ப்ரப்போஸ் பண்ண தொடங்கும் போதே வந்துட்டோம். நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதனால ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் உங்ககிட்ட பழகுனேன். அதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் உங்களுக்கு ஹோப் கொடுத்துருந்தா ஐம் சாரி. என் மனசுல ஆல்ரெடி வேற ஒருத்தர் இருக்காரு. நான் என் மாமாவை தான் லவ் பண்றேன். அவர் கூட இன்னும் 1 வீக்ல எனக்கு என்கேஜ்மெண்ட் கூட ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதான் எனக்கு தெரியுமே. அதனால என்ன, என்கேஜ்மெண்ட் தானே ஃபிக்ஸ் ஆயிருக்கு, இன்னும் மேரேஜ் ஆகல. உங்களுக்கு மேரேஜ் ஆகுற அந்த ஒரு நொடி வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. நான் நம்புறேன் நீங்க கண்டிப்பா என்ன லவ் பண்ணுவீங்க. ஹலோ, உங்களுக்கு என்ன மெண்டலா? அவ வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. கிறுக்கு மாதிரி அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கீங்க. ஏ காவியா, வந்து தொல்லடி. இதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதன்னு. இருமீனா, பேசிட்டு இருக்கல. இங்க பாருங்க, நீங்க பேசுறது எதுவும் சரியில்லை. நான் உங்ககிட்ட ஏன் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன்னா, என் மாமா எனக்கு சொல்லியிருக்காரு, அவசரப்பட்டு யாரையும் கோவப்பட்டு அடிச்சிடவோ திட்டிடவோ கூடாதுன்னு.
தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் என் லைஃப்ல வர வேலை வச்சுக்காதீங்க. இதுதான் நம்ம லாஸ்ட் மீட்டிங்கா இருக்கணும். இதுக்கப்புறம் எங்கேயாச்சும் உங்களை பார்த்தேன்னா அப்புறம் என் வாய் பேசாது கை தான் பேசும். என்ன அடிப்பேங்கிறது கூட இவ்வளவு சாஃப்டா சொல்றீங்க. இந்த ஜென்மத்துல நான் கண்டிப்பா உங்களை மிஸ் பண்ணிட மாட்டேன். இங்க வேணா பாருங்க, இந்த ஜென்மத்துல நீங்க என்னதான் விரும்புவீங்க, என்னதான் மேரேஜ் பண்ணிப்பீங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் எவ்வளவு பொறுமையா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என் வழியில வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏதோ என் உயிரை காப்பாத்தினே போனா போதுன்னு உன்னை விட்டு வச்சிருந்தேன். என்னைக்காவது என்னை ஃபாலோ பண்றதை பார்த்தேன். அதுக்கப்புறம் மாமனே நீ தொலைஞ்சேன்னு நினைச்சுக்கோ. ஹலோ மிஸ்டர், அதான் எங்க ஃப்ரெண்ட் இவ்வளவு தூரம் சொல்றால, கிளம்புங்க. இதுக்கப்புறம் என்னைக்குமே என்ன ஃபாலோ பண்ணி வந்துடாதீங்க. வாமினா போலாம். ஓய் ஆங்கிரி பேர்ட், இந்த ஜென்மத்துல இந்த ராஜுக்கு நீ தான். இவ்வளோ ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா. இவளை எப்படி வழி கொண்டு வரதுன்னு தெரியலையே. இப்படி வாய் பேசாது கைதான் பேசுமா? இருடி, சீக்கிரம் உன் திமிர அடக்குறேன். ஏன் குட்டிமா, நாளைக்கு நம்ம saree எடுக்க போறோம்ல? ஆமா இல்ல என்கேஜ்மெண்ட்க்கு. ஆமா மாமா, அத்தைக்கிட்ட கேட்டிங்களா? டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? இல்லடாமா, அம்மா 1 வீக்குள்ள சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம். ஆமா, இது வரைக்கும் நீ saree கட்டினதே இல்லைல்ல? ஒரு தடவை கூட கட்டினதில்ல. அப்ப சரி, என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் எடுத்து கொடுக்குற saree தான் நீ கட்டணும். எப்படி எங்க வீட்ல செலக்ட் பண்ணா? ஃபர்ஸ்ட் டைம் என் குட்டிமாக்கு நான் தான் saree எடுத்து கொடுக்கணும். ஹலோ ஹலோ, எனக்கு சாரிலாம் எங்க அப்பாவே எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் தான் கட்டினதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் கட்ட போற saree அது நான் எடுத்து கொடுத்ததா இருக்கணும். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க எடுத்து கொடுக்கறதா கட்டுவேன். உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? பிங்க் கலர் எடுத்தா நல்லா இருக்கும். பிங்கா? ஏன் ரெட் நல்லா இருக்காதா? ஏன் மாமா, உங்களுக்கு ரெட் தான் பிடிக்குமா? உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சாலும் எடுத்து கொடுங்க, நான் அதையே கட்டிக்குவேன். உங்களே கட்ட போறேன், நீங்க எடுத்து கொடுக்குற சாரி கட்ட மாட்டேனா? பாரு. அப்புறம் மாமா ஒன்று கேட்கட்டா? என்ன பர்மிஷன்லாம்? கேளு. கொஞ்சம் கிட்ட வாங்களேன். போதுமா? என்ன காவியமா சொல்லு. பாரு, கேட்காமையே கிடைக்குது. ஓய், என்ன வெக்கமா? சரி, என்னமோ கேட்க போறேன்னு சொன்னியே, ஃபர்ஸ்ட் அதை கேளு. அது அது வந்து மாமா, இப்படி கேட்காமையே கிஸ் பண்ணும் போதே எனக்கு தெரியுது ஏதோ வில்லங்கமா கேட்க போறேன்னு. கேளு, சொல்றேன். மேரேஜ் உடனே பண்ணிக்கலாம் மாமா. எதுக்கு? நேத்து அவ்வளோ விளக்கம் சொல்லியும் மறுபடியும் மேடம் கேக்குறீங்கன்னா ஏதோ நடந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்படி வெளியே வந்து அங்கங்க உட்காந்து ரொமான்ஸ் பண்றதுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம். நீங்க எப்பவுமே என் கூட இருப்பீங்க, எனக்கும் தைரியமா இருக்கும். அப்புறம் அப்புறம் ஒண்ணும் இல்ல, இதான் ரீசன். நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? சரி, உருட்டுனது போதும், உண்மையை சொல்லு. உருட்டலாம் இல்ல, இதான் உண்மை. காவியம்மா, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு அந்த ராஜ் இருக்கார்ல? ஆமா, இருக்காரு. அவரும் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. பாருடா, என் குட்டிமாக்கு வர வர டிமாண்ட் அதிகமாயிட்டே போகுது. இன்னும் 2 வருஷம் இருக்கு. குட்டிமா, அடுத்த காலேஜே உன் பின்னாடி தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏமாமா, தெரியாம தான் கேக்குறேன். நீங்க என்ன லவ் பண்றீங்களா இல்லையா? என்னடி இப்படி கேட்டுட்ட? இல்ல, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா உண்மையாவே நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. இல்ல, அன்னைக்கு விக்கி விஷயத்துல நீங்க அட்வைஸ் பண்ணீங்க, ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இதுல கூட இவ்வளவு விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறீங்க. சரி, அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா, நீ என்ன சொல்லிட்டு வந்த? நான் என்ன சொல்லுவேன்? நான் என் மாமா விரும்புறேன், இதுக்கப்புறம் என் பின்னாடி வராதீங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான், பிரச்சனையே முடிஞ்சிருச்சு. இதை பத்தி எதுக்காக டிஸ்கஸ் பண்ணணும்? பிரச்சனை முடியல. அவர்கிட்ட அப்படி சொல்லியும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் டைம் இருக்கு, அதுக்குள்ள உன்னை எப்படியாவது என்ன லவ் பண்ண வச்சிருவேன்னு சொன்னார். அப்படியா சொன்னா? அதான் சொல்றேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டா இந்த பிரச்சனைலாம் இருக்காதுல்ல. என் குட்டிமா, பயப்படுறியா உன் மனசை கலைச்சிருவானு? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? என் மனசை அவன் கலைச்சிட முடியுமா? அவன் மட்டும் இல்லை, என்னை படைச்ச அந்த கடவுளே வந்து சொன்னாலும் உங்களையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. என் மனசை நான் மாற்றிக்கவும் மாட்டேன். அப்புறம் எதுக்கு மேரேஜ் உடனே பண்ணிக்கணும்னு சொன்னீங்க மேடம்? அது அது வந்து தேவையில்லாத பிரச்சனைலாம் வேணான்னு எனக்கு தோணுது. ஒரு மாதிரி பயமா இருக்கு மாமா. பாரு காவியா, நீ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டல்ல, இதுக்கப்புறம் உன் பின்னாடி வந்தா நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்றும் பயப்படாத. எதை பத்தியும் யோசிக்காம படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? என்னதான் புரியுதோ, ஏதோ ஸ்கூல்ல விட்ட பிள்ளை வீட்டுக்கு போறேன்னு அழுகிற மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு வந்து நிக்கிற. ஏன் மாமா, உங்களுக்கு என்ன ஆசையே இல்லையா? அதெல்லாம் நிறையவே இருக்குடி குட்டிமா. ஆனா இப்போ நீ என்ஜாய் பண்ற வயசு. ஸ்டடீஸை பாரு, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இரு, நல்ல லைஃபை என்ஜாய் பண்ணு. இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்.
இப்படி லூசு மாதிரி எவனாவது ப்ரப்போஸ் பண்ணான்னு சொல்லிட்டு இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்து நிக்காத. ம் அப்புறம் குட்டிமா, அப்புறம் என்ன சொல்லுங்க. வங்க கடல் ஆழமென வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லை. என்னுடைய நாயகனே ஊர்வனம் எதுக்கு மாமா இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? ஏன் பொண்டாட்டியை நான் பாக்குறேன். எனக்கென வந்த தேவதே சரி பாடுறா வெக்கத்தை. குட்டிமா, இப்படி உன்னை ஒரு 10 நிமிஷம் பார்த்தாலே அவ்வளோ கிக்கா இருக்கு. இந்த ஒவ்வொரு ஃபீலையும் அப்படியே அனுபவிச்சு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும். ஏன் ஆசை அதுதான். ம் இருக்கு உங்களுக்கு. ஏன் குட்டிமா, உனக்கு இல்லையா? இருக்கு, ஆனா மேரேஜ் பண்ணிக்கிட்டா இன்னமும் நல்லா இருக்கும்ல. ம்ஹும். இப்படி யாருக்கும் தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்கும்போது 2 நிமிஷம் கண் எடுக்காம பார்த்தாலே போதும், அவ்வளோ கிக்கா இருக்கும். அந்த ஃபீல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் வராது. சரி சரி, ரொம்ப அழகு விடாதீங்க. நம்ம 2 வருஷம் கழிச்சு மேரேஜ் கூட பண்ணிக்கலாம். வரும் நிழல் போலே நான் அல்லவா, கண்ணன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன, மடி சேர்ந்த பூரணமே மனதில் வீசும் மாறுதலே.